யமதர்மராஜன் வரமாட்டாரு. சுத்தமா இருந்தாதான் அது போயிடும். அதனாலதான் யமதர்மராஜனுக்கு போட்டாங்க எங்க அம்மா முத்து. அன்று முடிந்து இந்த உடம்பெல்லாம் இந்த ரேகத்திலிருந்து நீ இறங்கிட்டேன்னா நான் உனக்கு பூ விட்டுறேன், என்ன பண்ணா செய்யுறேன். அம்மா அம்மா கேட்கும்போது என்ன சொன்னானா, எனக்கு ஒண்ணுமே வேணாடா, ஒரே ஒரு கூட்டம் கொடுக்குறேன், சரி செஞ்சுக்கணுமா, அது போறாதுடா தம்பிங்களா கொஞ்சம் நல்லா தள்ளி தள்ளிட்டு இருங்க, அப்பதான் தெரியும், பின்னால தெரியும். நல்லா தள்ளி நில்லுங்க, எல்லாம் தள்ளி நில்லுங்க. தள்ளிப்பா, இன்னும் தள்ளிப்பா, இல்லைன்னா முன்னால போயிடுங்க. இப்படி போங்க, சாப்பாடு சாப்பாடு அப்படியே போய் தள்ளி போகணுமா, சாப்பாடு தள்ளி போங்க. முதல் புண்ணியவாயான்னா யமதர்மராஜா. அவர்தான் முதல் பூ ஊத்துனாரு, முதல்ல அவர் தான் கும்பிட்டாரு. சொன்னாங்க அது நாடகம் 5 மணி நின்றோம்னா அப்பதான் 10 மணி முடியலாம். அப்படி எங்க அம்மாவுக்கு யமதர்மனிட்ட ஆதி ஒரு காலத்திலே அவருக்கு தான் எங்க அம்மா கேட்டாரா, எனக்கு ஒரு கோட்டம் வந்து கூழு போடு, கோட்டை முட்டை நான் வாங்கிடுறேன் அப்படின்னு யமதர்மன் முத்து போட்டு எங்க அம்மா அந்த முத்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த வீசால சேர்ந்து இந்த கோவில் திருவாளர்கள்லாம் சேர்ந்து எங்க அம்மாவுக்கு காலையில பிரம்மாண்டமா கூழ் ஊத்திருக்காங்க. பிரம்மாண்டமான கும்பம். இந்த கும்பத்துல பாத்தீங்களா, ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒளி சாப்பாடு வீடு பிரகாசமா இருக்கும். அதனால எங்க அம்மா இந்த கும்பம் குடும்பத்துல எப்படி கேட்டீங்கன்னா ஆதி ஒரு காலத்திலே யமதர்மன் எங்க அம்மாவுக்கு யமதர்மனா இந்த கூழு ஊத்துந்து அம்மா என்ன பண்ணலாம், குடுவையில எண்ணெய் எடுத்துட்டு வந்து ஒரே ஒரு அப்படி ஒரு சொட்டு அம்மாவுக்கு அப்படி விட்டு என்ன செய்தாலா, அந்த எண்ணெய் ஒரு விட்டாங்கன்னா குடுவையில 7 முட்டை, ஒரு முட்டை எடுத்து வாயில போட வேண்டியதான். என்ன என்ன உடம்பெல்லாம் புரியும். முருகாச்சோளம் ஜுரம் எனக்கு மன்னிச்சு அந்த
அந்த யமன் கிட்ட கும்பத்தை இந்த ஊர்ல அம்மா நகரில அம்மா ராஜகர் மாதிரிக்கு போட்டுக்கிறாங்க. ஏன்டா எனக்கு அதை அனுப்ப முடியாது. ஆமா நிறைய இருக்கும். அதனால இஷ்டத்துக்கு சொல்லி இப்ப அம்மாவை பண்ணி இந்த பூஜை கிடைக்கலாம். யமன் கிட்ட நிர்வாகிகள் போறேன். ஓகே ஓகே. அந்த பக்கம் போறேன். காலையில குடும்பத்துக்கு மாலை பொழுதுல குடும்பத்தை விடு. குடும்பம் விடும்போது மனமாறி இருக்கு நம்ம குடும்பம். மறைக்கு போகும்போது மழை கிடையாது. குடும்பம் என்பது ஒரு மலை. மலை மாதிரி இருக்கு குடும்பம் விட்டு. அது எனக்கு போர்வை தீபம் வானவில் பார்த்துக்கியா? வானத்தில் வீழ்வாங்க ஒரு 3 கலர் வந்து அந்த ஒளியாக பட்டது வானத்தில் வீழ்வாங்க மாதிரி தெரியணுமா? அப்படி எனக்கு குடும்பம்னா சந்தோஷமா ஏத்துக்கிறேன்னு. என்னமா நீ கும்பத்தை கேட்கிற? உனக்கு கூழ் தானே 7 பக்கம் கூழ் ஊத்துறேன். ஆமா கொப்பரை என்பது ஒரு குளம். போலாம் ஒரு குளம் தான் ஒரு கொப்பரை. இப்படி 7 பக்கம் கூழ் எங்க அம்மாவுக்கு யமதர்மராஜா ஊத்துறேன்ட்டாரு. பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு கூட்டம் நீ கூடுத்தலாம் போதும். அந்த கிளம்பிட்ட திருப்பாரமா போச்சு. சரிமா ஒரு கூட்டம் நீ கூடு எடுத்துக்கோ. யமதர்மராஜா இல்ல 7 கால நான் காட்டுறேன். 7 போக்குற கூலி அம்மா வச்சுனாங்களா? சொன்னாங்க எங்க அம்மா போட்டாங்க கேட்டு வச்சுக்கிட்டு ஏப்பா முதல்ல இந்த கூட்டு என்ன பண்ணாங்க? இந்த கொப்பையில கொஞ்சம் பூ எடுத்து வைக்கிறாங்க. ஒரு கொப்பை பூ எடுத்து பணம் ஊற்றிட்டாங்க. 2வது கொப்பையை ஊற்றுறான். கொட்டா மச்சி நிரம்பல. 3வது கொப்பையை ஊற்றுறான். கொட்டா மச்சி நிறையில. 4வது ஊற்றுறான். கொட்டா மச்சி நிறையில. 5 ஊற்றுறான், 6 ஊற்றுறான், 7 ஊற்றுறான். கொட்டா மச்சி நிறையில. என்னடா மாயம்? ஒரு கொப்பை என்பது ஒரு பழம். 7 குடம் அளவுக்கு நம்ம அம்மாவுக்கு கூட காசு கொடுக்குறோம். இந்த காயா வந்து ஒரு கொட்டாமைக்கு கேட்டுச்சு. கொட்டாமைக்கு ஊத்த ஊத்த கூடு ரொம்ப மாட்டேங்குது. இது கொப்பரியா இல்ல இந்த அகண்டமா? கருவாடு, முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை இரும்பு சத்து உடம்புல அதெல்லாம் தேவை. எல்லாம் சத்தான பொருள் தான். முள்ளங்கி அது போடுவோம். உடம்பு குளுமை. கீழ்த்தண்டு அம்மாவுக்கு ரொம்ப நமக்கு ரொம்ப குளுமையான பொருள். அதான் சொல்றாங்க கொடுத்தவனுக்கு கொள்ளு இழைத்தவனுக்கு எள்ளு. எள்ளு வயசும் எள்ளு போட்டான்னா பணக்கார ஆகிடுவான். பணம் வச்சு கொண்டு போய்க்கிறான் பாருங்க. கொள்ளு போட்டோம். கொள்ளுக்கு விலை கிடையாது. அதனாலதான் அப்படி சொல்லுவாங்க. அதனால எங்க அம்மாவோட ஆலயத்தில் இன்று பொழுது 3 நாளா ஊரை விட்டு ஊர் வந்து நாடு விட்டு நாடு வந்து இந்த பம்பகார பசங்களாம் எங்க அம்மாவுக்கு நம்ம தெரிஞ்சதும் தெரியாததும் அறிஞ்சதும் அறியாததும் இந்த மன்னாரு இருக்காரு எல்லாம் சொல்லுவாங்க. வண்ணாரை வீட்டில எங்க அம்மா பொண்ணு ஆனாலாம். வண்ணாரை வீட்டுல வழக்கு பண்ண பேத்தி ஆனாலாம். ஏகாலி வீட்டுக்கு எல்லோருக்கும் தெய்வம் ஆனாலும் எல்லாமே சர்க்கரை வச்சுக்கிறாங்க. யாரும் சர்க்கரை வாங்குறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஏமாத்துறான். நாட்டு சர்க்கரை அது சர்க்கரை தான் சொல்லி சொல்லி முட்டாளாகிட்டே வரான். என்னைக்கும் அம்மாவோட சாதம் இந்த மாவு சாதத்தை விரும்பி உண்ணுங்க. நோய் நொடி இல்லாத வாழுங்க. எங்க அம்மா இந்த ஆடி ஒரு மாதத்திலே மாரியத்தை வந்துருச்சுப்பா. மக்களுக்குலாம் எந்த ஒரு குறை இல்லாம நீ வந்த மாதிரி எந்த குறை இல்லாம என் குழந்தைகள் விட்டு போயிட்டேன்னா ஆடி ஒரு மாதத்தில நான் கூடு ஊத்தி கும்பமிட்டு நாங்க வரோமா. அதனால என் மக்களை எந்த ஒரு குறை செஞ்சிடாதுன்னு கூடு ஊத்துறாங்க. ஏன்டா அது வந்து நல்ல உணவு. இப்பதான் கொடுக்குறாங்களே ஃப்ரைட் ரைஸ் தின்னு தின்னு ஒளியா குடுக்குறாங்க. சிக்கன் 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 தின்னு சிக்கா போயிடறாங்க. ஏன்டா இது எங்க அம்மாவுக்கு ஆரோக்கியமான உணவு. இந்த மாவு சாதம் சாப்பிடும்போது நோய் நொடி இருந்ததா? சர்க்கரை இருந்ததா? அவங்க ரேஷன் கடை வாங்குற சர்க்கரை இருக்கும், கடைக்கிழமை சர்க்கரை இருக்கும்.
சொல்லி வரேன் இந்த கோயில ஒரே ஒரு கண்டக்ட் இல்ல வருஷம் சந்தோஷம் ₹100 கேட்டா ஐயா போக மாட்டாங்க. என்ன பண்ணாரு 1001 ரூபாயை வச்சு அந்த பட்டாடை துணி வச்சு சாமி குடும்ப ஆசைப்படுவானுங்க. எனக்கு மட்டும் கொடுக்கல, நம்ம வேலைக்காரெல்லாம் கொடுத்தாங்க, நார தப்பட்டக்காரர் கொடுத்தாங்க, எவ்வளவு பேருக்கு கொடுத்துக்கிறாரு பாருங்க. இந்த கருமாரி அம்மா ராஜ கருமாரி எந்த ஒரு குறை இல்லாம இன்னிருந்த பாவனை போல் என்ன துணை இருந்து எந்த குறை இல்லாத இன்னும் முழுசாமி மேல மேல வளர்த்து இந்த வருஷம் பச்சை வச்சு கொடுத்துருந்தாங்க. ஆமா, ஏன்டா நான் பச்சை வச்சு கட்டுறதே கிடையாது. நான் அப்படியே சொல்லிட்டேன், பச்சை வச்சு கட்ட மாட்டேன், நீ கொடுத்துட்டா நான் கட்ட மாட்டேன், இதுக்காக ஒரு நாள் கட்டிடுறேன். அதனால அடுத்த வேணா ஒரு பட்டு எல்லாம் தள்ளி நில்லுங்க, எல்லாம் தள்ளி நில்லுங்க, எல்லாம் தள்ளி நில்லுங்க. ஆறு சாமி மேல வந்து கொத்து கொத்து கொண்டுறாருங்க. மந்த சாமி அம்மா கோவிந்தா என்ற போதி மக்கள் குறைகள் எந்த போது ஆயுள் மலை கேட்டாங்க. அம்மா வெள்ள அலை ஆதை இந்த பொங்கொழி ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா அம்மாவுக்கு கை சொல்லு சும்மா மாற்றிக்கிறேன் தண்ணி ஃபுல்லா மாடி தண்ணி நீங்க தண்ணி முத்துமாரி அதான் முத்துமாரி யாருமா அது ஒரே கஷ்டம் நோய் நொடி இல்லாத முடியாது. யாதாயி ஏன்னு கேட்டீங்கன்னா முத்துமாரி நாகாத்தா ஒரு அம்மா யாருன்னு தெரியல சொல்லி பாருங்க. யாருமா கேட்டீங்கன்னா கத்தி போல இல்லையே
எலுமிச்சங்கண்ணி. முக்கியமானது பச்சையில வந்து எவ்வளவு காயா இருக்கு நல்லா இருக்கு. ஆனா எங்க அம்மா வேப்பிலை என்ன கையில் எடுப்பாங்க. கசப்பா இருந்தாலும் மக்கள் குறைச்சி இருக்க யாருமா இது தெரியலன்னா மக்கள் கலகலன்னு பேசுவோம். அதனால எங்க அம்மா இருக்காங்க. எங்க அம்மா அந்த மலையனூரிலே அந்த கத்தி மூலம் நம்ம ரேட்டு பண்ணிக்கலாம். நம்ம நடப்பா நல்ல இந்த பாபானிய கூட என்ன துணை எந்த துறை இல்லாத இந்த காரி வண்டியில எங்க அம்மாவுக்கு சீக்கிரமா சாமி சொல்லிட்டாங்க ஆராதா யாரும் பண்ண விட மாட்டான் போக போவோம் சாப்பிட்டு போவோம் நாட்டுக்கு பாராட்ட கொடுப்பான் நானே பிரேரிக் பண்ணேன். அதான் சொல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா பட்டம் அந்த மாதிரி சாமி எதுவும் வராது.
அவர் தலை திட்ட தண்ணி ஐயா சத்குருவே வாரும் ஐயா குடும்பமில்லை எனையா அண்டலை பாய் பெண்ணுமில்லை குடும்பமில்லை எனையா இண்டலை பாயாலும் இல்லை அண்ணனும் தம்பியும் 5 பேரும் தப்பு முனீஸ்வராய் நேர வேலை வந்த பிறகு ஐயா தப்பி தவிர அங்கே வேடிக்கை பார்த்தேன் எல்லாருக்கும் பதில் சொல்ற நிலைமை ஆகிடும் எதிர்ப்பு அம்மாவுக்கு நிறைய பேர் அள்ளி கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு
ஓரமானவங்களுக்கும் எல்லாருக்கும் நான் ராஜகருமாரி மக்கள் சாமி முனிநாதா கருப்பர் வரார் கருப்பர் வரார்
பண்ணியா நைட் ஃபுல்லா தான் வந்து போறோம். அம்மா உனக்கு காரியத்தை கொடுத்து அம்மா நிறைய செய்யலாம் அப்பதான் நடக்க முடியும். ரைட். ஓகே. இப்போது நிறைவு பூஜை இந்த வருடத்தில் இந்த 3வது வாரத்தில் நிறைவு பூஜை நம்முடைய முனுசாமி குடும்பத்தினர் முனுசாமியும் ஜெயந்தியும் பணிந்து இந்த நிறைவு பூஜை செய்து தருமாறு முனுசாமி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு அவசரம் பண்ணாலும் ஒன்னே தெரியல. மாறதா தான் தெரியும். மாறதா தான் தெரியும். நைட்டு செட்டில் பண்ணோம். அந்த தேதி தான் தெரியும், பக்கத்துல தேதி தான் தெரியும். மணிசாமி ரோட கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எங்களுக்கு. தம்பி எல்லாரும் செட்டில் பண்ணணும். காசை விடுறாப்பா சாமி. இன்னும் 2 பேரா பாருங்க அவர் வாயில பேச விட்டு பேருக்கு பார்த்தா அவரு மணிசாமி சாமி பண்ணி முடித்து கொடுங்க. யாராவது வாங்கிக்கலாம். சாமி என்ற பொருளாளர் அங்காள பரமேஸ்வருடைய பொருளாளர் சுவாமி மணிசாமி என்ன விதி வாங்கலாம் வாங்கிக்கோங்க. இல்லையா முடிச்சா ரைட் தள்ளுங்க. சரி தள்ளு தள்ளு. என்னப்பா ஏமா வா அப்டி விடு அப்டி விடு. தீபாவளி பண்ணுங்க கொஞ்சம் வழி விடுமா. தீபாவளி பண்ணுங்க வழி விடுங்க. தீபாவளி நல்லா நில்லுப்பா. முழுசாமி கொடுத்து வாங்க. ஆமா ஜெயந்தி வா. வாங்க சாமி இப்படி வாங்க. சாமி வாங்க. பூஜை பண்ணி விபதி கொடுங்க சாமி. நம்மடா ஜெயந்தி வா அப்படியா வா. ஆனது ஜானி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் தீபாவளி பண்ணுங்க. ஆமா பண்ணிட்டு அவ்வளவுதான். அதோட நம்ம சுவாமி அவர்கள் எல்லாருக்கும் மீதி கொடுப்பாரு. புரிஞ்சுதா? ரைட் வாங்க. முனுசாமி முனுசாமி குடும்பம் வாங்கப்பா. முனுசாமி சலவை தொழிலாளி. சரி சரிப்பா. ஒன்றும் இல்லை. மணிசாமி கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறா என்னன்னு தெரியல. பட்டு வேஷ்டாரு பட்டு கலவுன்றாரு தங்க சென்னின்றாரு. எவ்வளோ பண்ணீரே தெரியல. நம்மளாலதான் தெரியும். வாமா ஜெயந்தியம்மா வா வா வா. வைப்பா வைப்பா. அவர் சொல்லி விட்டு முன்சாமி அண்ணா யாருப்பா வாங்கப்பா. முன்சாமி அண்ணா யாருப்பா வாங்கணும்பா. கரகத்து விடாரு முன்சாமி அண்ணா. நீ வாப்பா கலவு தொண்டு படுத்துறான் அவன். பம்ப குச்சி எத்தப்பா. ஒரு பம்ப குச்சி எத்தப்பா. ஒரு பம்ப குச்சி எத்த வீரா வா. ஜெயந்தி வா ஜெயந்தி வா. முன்சாமி அம்மா முன்சாமி பண்ணிட்டேன். பங்கு போடு பங்கு போடு பங்கு போடுங்க. பங்கு போடுங்க சாமி. ரைட் கழுகுலாம் கொடு. கொடு அந்த அம்மா கொடு. மாணிக்கம்மா தாய் விட்டு வரிசை. மாணிக்கம்மா வாங்க. சென்ட்ரல் எடுத்து கொடுங்க. அதை மேலே அதை எடுத்து அந்த மாலை கொடு. 2 கையில் பிடிச்சி வாங்கிக்கம்மா. அதை மல்லிப்பை குத்து விட்டுருங்க. அதை மல்லிப்பை குத்து விட்டுருங்க. ரைட் ஓகே. அடுத்தது செயலாளர். செயலாளர் அவர்கள் கொடுங்க. செயலாளர் அவர்கள். பொருளாளர் சாமி. பொருளாளர் நிர்வாகிகள் வாங்க. நிர்வாகிகள் 10 பேர் வாங்க. அப்புறம் குறை சொல்லாதீங்க. குறை சொல்லக்கூடாது. 10 பேர் வா. முரளி வா. குமார் வா. சிவா